அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைக்கான பதிவு நினைத்த காரியத்தை நடாத்தி முடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு சூறாவை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சூறாவானது எதை பற்றியது என்றால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இது இருக்கின்றது. இந்த சூறாவை ஓதுவதற்கு நமக்கு ஏராளமான நன்மைகளினை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கின்றான். நபிமார்களின் எண்ணிக்கையின் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதனை ஓதுவதற்கு நமக்கு நன்மைகளினை கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, இந்த சூறாவை வழமையாக வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் ஒரு முறை ஓதிக்கொண்டு வருபவர்களை அல்லாஹ் மறுமை நாளில் ஷஹீதுடைய அந்தஸ்தில் எழுப்புவானாம். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு சிறப்புக்காகவாவது நாம் அனைவருமே இதை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த சூரா என்னவெனில் அதுதான் சூரா ஹூத். இது அல் குர்ஆனில் 11வது சூறாவாக இருக்கின்றது. 123 வசனங்களினை கொண்ட ஒரு சூறாவாக இருக்கின்றது. இப்போது இந்த சூறாவை நாம் என்ன முறையில் ஓத வேண்டும் என்றால், ஏதேனும் முக்கியமான காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த சூறாவை 13 தடவைகள் ஓதி இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவன் அந்த காரியத்தை முடித்து தருவான். சுப்ஹானல்லாஹ். எனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஹாஜத் இருந்தது என்றால் நீங்கள் இதனை 13 தடவைகள் ஓதுகின்றேன் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரே இருப்பில் ஓத முடிந்தால் அது மிக மிக சிறப்பு. இல்லை, ஓத முடியவில்லை, அப்படி என்றால் பரவாயில்லை. ஒரு 3 நாட்கள் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது 5 நாட்கள் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படியாக சிறுக சிறுக 13 தடவைகள் ஓதி முடித்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு ஹாஜத்தை மட்டும்தான் மனதில் வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்ய வேண்டும். எனவே பெரிய ஹாஜத்துகள் ஏதாவது இருந்தது என்றால், உதாரணமாக திருமணத்தில் தடை இருக்கக்கூடாது, வேலை கிடைக்க வேண்டும், தொழில் அமைய வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், ஒரு பரீட்சையில் வெற்றியடைய வேண்டும், நினைக்கின்ற ஒரு காரியம் அது சிறப்பான முறையில் நடக்க வேண்டும், இப்படியாக பெரிய ஹாஜத்துகள் இருந்தது என்றால் இந்த சூறாவை நீங்கள் நியத்து வையுங்கள். ஏனென்றால் திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்து சூறாக்களுமே நமக்கு அருமருந்தாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். நம்முடைய அத்தனை தேவைகளுக்குமே அதில் நிவாரணம் உள்ளது. இன்னும் வாழ்நாளில் ஒரு முறையாவது திருக்குர்ஆனில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் என்று அதன் தமிழ் அர்த்தத்துடன் நாம் படித்தோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், நம் வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழலாம். ஏனென்றால் நாம் தேடக்கூடிய எல்லாவற்றுக்கும் பதில், தீர்வுகள் அதில் இருக்கின்றது. நாம் இதனை அப்படி செய்து இருக்கலாமே, இதை நாம் எப்படி செய்யலாம், அல்லாஹ்வினுடைய வழியில் எப்படி செய்யலாம் என்று எல்லா விடயத்துக்கும் அதில் தீர்வு இருக்கின்றது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ குர்ஆனை ஒரு முறை அதன் தமிழ் அர்த்தத்தினை படித்து உணர்ந்தான் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு வாழ தெரிந்துவிடும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை மிக மிக எளிமையாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றான், நமக்கு தீர்வாக அமைத்து கொடுத்திருக்கின்றான். எனவே திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த சூறாவை
நீங்கள் நியத்து வைத்து ஓதி பாருங்கள். நாம் திருக்குர்ஆனில் நாம் எதை ஓதினாலுமே பலன் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, அதனை ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஏராளமான நன்மையை அல்லாஹ் தருவான். மேலும் நமக்காக மறுமையில் வாதாடக்கூடியதும் அல் குர்ஆன் தான். இந்த சூறாவை நீங்கள் நியத்து வைத்து இந்த முறையில் நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மெஜிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் நாம் திருக்குர்ஆனை ஓதிவிட்டு அதன் மூலமாக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் உதவி கேட்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் அதை மறக்கவே மாட்டான். எனவே இந்த சூறாவை ஓதிவிட்டு நீங்கள் அனைத்து மக்களுக்காகவும் துஆ செய்து கொள்ளுங்கள். மேலும் பலஸ்தீன சகோதர சகோதரிகளுக்காகவும் துஆ செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.